ஏன் என்னால் ஜெயிக்க முடியலை? இப்படி ஒரு கேள்வி எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்கும். பிசாசு ஜெயிக்க முடியல, பாவத்தை ஜெயிக்க முடியல, தொழிலில் முன்னேற முடியல, படிப்பில் முன்னேற முடியல, குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை. இப்படி லிஸ்ட்டு போட்டுக்கொண்டே போகலாம். நிறையா விஷயங்கள் நமக்கு கவுண்டர் ஃபீட்டாக எதிர்த்து நின்று கொண்டே இருக்கிறது. இந்த அட்வர்சரிஸ், இந்த நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த யுத்தங்களை நம்ம எப்படி ஜெயிக்க முடியலை நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. அப்போ வேத வசனம் சொல்லக்கூடிய இந்த முடியும், ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதம் நம்ம வாழ்க்கையில் எப்போ இது நடக்குது, அந்த ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் எதில் தோத்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை அந்தரங்க பாவங்கள், ஒருவேளை மாம்ச இச்சைகள், ஒருவேளை சொல்ல முடியாத கோபங்கள், எரிச்சல்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள் எதுவாக இருக்கட்டுமே, அது பிஸ்னஸ்னுடைய தோல்வியாக இருக்கலாம், அது சாத்தாவங்க கூட போராடி கொண்டு இருக்கலாம், அது ஒரு மந்திரக்கட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே ஒரு விடுதலையின் பாயிண்ட் இருக்குது. உடனே நீங்கள் யோசிக்கலாம், நான் இயேசுவை பற்றி தான் சொல்ல போகிறேன்னு. இயேசு தான். ஆனால் இயேசுனுடைய அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நிறைய வழிமுறைகளை வச்சிருக்கிறார். அதில் ஒரே ஒரு வழிமுறையை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இயேசு தான் அந்த விடுதலையை தரப்போகிறவர். ஆனால் அதனுடைய வழிமுறை பாருங்கள். சகையன் சொல்லக்கூடியவன் ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு வாஞ்சையோடு காட்டாத்தி மரத்தின் மேலே இருந்தான். அப்போ இயேசு அவனை தேடி வந்து, சகையவே இறங்கி வா, உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். அப்போது அவன் இயேசுவை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சிலதை செஞ்சான். அதே போல் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு வாட் ஷால் வி வாண்ட் டு டூ, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு அற்புதமான பதிவு. யாராக இருந்தாலும், தோல்வியில் விளிம்பில் இருக்கிறேன், என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, என் குடும்ப வாழ்க்கை போச்சு, இப்படியெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறவங்க இருப்பாங்க. படிப்பு போச்சு, என் பர்சனல் லைஃப் போச்சு, என்னுடைய டியூட்டி போச்சு, எல்லாம் போச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு 3 மாதமோ அட்லீஸ்ட்டு ஒரு 6 மாதமோ நீங்கள் ஒதுக்கி வைத்து இன்றைக்கி சொல்ல போகிற காரியத்தை நீங்கள் கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு பாருங்கள். எதற்குமே நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு மரம் வளர்கிறதுக்கு கூட நம்ம என்ன செய்யணும், டைம் கொடுக்குறோம். அதனால அதனுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடிகிறது. எத்தனையோ ஆண்டுகள் நான் அடிமைத்தனத்தில் இருந்துட்டேன், பிசாசனுடைய போராட்டத்தில் இருந்துட்டேன், வியாதியின் அடிமைத்தனத்தில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற நீங்கள் இடைவிடாமல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த வார்த்தையை தியானிக்க போகிற இதனுடைய ரகசியங்களை நம்ம என்ன செய்யணும், ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா அட்லீஸ்ட் 1 மாதம் செய்து பார்த்தாலே அதனுடைய விளைவை நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு சேனல். வாங்க நம்ம இந்த சேனலில் இணைந்து நிறைய ரகசியங்களை பார்க்கலாம். தொடர்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இது பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக கேட்கலாம். நல்ல ஜெபத்தோடு கேளுங்க, நிச்சயமாக உதவி செய்யும். நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், சொல்லி கொண்டு போகலாம். ஏகப்பட்ட பிரச்சனைகள் சின்ன வயசுலேருந்து தொடங்கியிருக்கும். சிலர்லாம் அரை கிளாஸ் போயிட்டு வரும்பொழுதே அந்த பிரச்சனைகளை பார்ப்பாங்க. அம்மா அப்பா வீட்டில் அடி போட்டுட்ருப்பாங்க, சண்டை போட்டுட்ருப்பாங்க, குடிச்சு கொண்டு இருப்பாங்க. சிலர்லாம் சின்ன வயசுலேயே கெட்ட பழக்கங்கள் பழகியிருப்பாங்க. சின்ன வயசில் குடும்பத்தில் யாராவது அவர்களுக்கு தவற போதிச்சிருப்பாங்க, கெட்ட இச்சையான விஷயங்களை கற்றுக் கொடுத்துருப்பாங்க, சிகரெட்டு குடிக்க கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அது இன்றைக்கி வளர்ந்து மலை மாறி வந்து நிற்கும். அவர்களால் அது ஜெயிக்கவே முடியாது. குடும்பம் ஆகிவிட்டது, பிள்ளைகள் ஆகிவிட்டது. ஆனால் சிகரெட்டை விட முடியலை, இச்சைகளை விட முடியலை, ரகசிய பாவங்களை விட முடியலை, வெளியே சொல்லவும் முடியலை, எவ்வளோ ஜெபிச்சாலும் மாறலை, கெட்ட வார்த்தை மாறலை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளோ போராட்டம் இருக்குது. ஏன் விடுதலை வரலன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு ரகசியம் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக நீங்கள் என்னெல்லாம் இப்போ செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு நானே சொல்கிறேன். நீங்கள் சபைக்கு போய் கொண்டிருப்பீங்க, உபவாசம் எடுத்து கொண்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், இயேசுவை தெய்வம் என்று அறிந்திருக்கலாம், அல்ல அபிஷேகத்தில் கூட ஜெபித்துட்டு இருக்கலாம், உபவாசம் எடுத்து ஆண்டவருக்காக ஊழியங்கள் கூட செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த பாவங்கள், ஆனாலும் இந்த இச்சைகள், ஆனாலும் இந்த பிசாசின் போராட்டங்கள் உங்களை துரத்தி கொண்டிருக்குதுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு, நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு ஆயுதம் உண்டு. வேதம் அதை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறது. இன்றைக்கி ஏகப்பட்ட தேவ ஜனங்கள் தான் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி டைவோர்ஸ் யாருக்கு வாழ்க்கையில் நிறையா இருக்குது. தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் டைவர்ஸ், தற்கொலைகள், ஆக்சிடென்ட்ஸ், ஏகப்பட்ட வியாதிகள். ஒரு சபையில் போய் வியாதியஸ்தர்கள் எத்தனை பேர்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஜெபிக்க வராங்க. நம்ம ஒரு செய்தியை கொடுத்து முடித்தவுடன் சபையில் உள்ள முக்கால்வாசி பேர் ஜெபிக்க வராங்க. ஏன்? பிள்ளைக்கு வியாதி, அதில் பிரச்சனை, இதில் பிரச்சனை. தேவ ஜனமே, எதனால் இந்த போராட்டம்? ஏன் நம்ம குடும்பம் விடுதலை ஆகலை? ஏன் நமக்குள்ள ஒரு பர்சனல் டெலிவரன்ஸ் இல்லை?
அட்லீஸ்ட் அந்த டெலிவரன்ஸுக்கு நேராக நான் போய் கொண்டிருக்கிறேன்னு கூட ஒரு நம்பிக்கை கூட இல்லை. இன்றைக்கி கேள்விக்குறியோடு இருக்கிறவங்க இருக்கலாம். என் வாழ்க்கை மாறுமா என்ற கேள்விக்குறியில் இருக்கிறது தான் உதவியற்ற நிலை. என் வாழ்க்கை மாறிக்கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லுகிறது விடுதலையில் நீங்கள் வந்து கொண்டு இருக்கிறீங்க. விடுதலை ஒருவேளை உடனே நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் விடுதலையின் பாதையில் போய் கொண்டு இருக்கிறேன்னு சிலருக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனால் சிலருக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்காது. அதுதான் உதவியற்ற நிலை. இன்றைக்கி உங்களுக்கு தான் ஆண்டவர் உதவி செய்கிறார். ஏன் இந்த மறைமுக போராட்டம்? ஏன் என்ன பாவம் துரத்துது? என் அப்பா செய்த பாவத்தை நான் செய்கிறேனே, என் அம்மா செய்த பாவத்தை நான் இப்போ செய்கிறேனே, என் தாத்தா செய்ததை நான் இன்னும் செஞ்சு கொண்டு இருக்கிறேனே, ஏன் விடுதலை இல்லை? தேவ ஜனங்களே, உங்கள் தாத்தாவுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையை பாருங்கள். அவங்க ரட்சிக்கப்படாதவங்கன்னா நீங்கள் அவங்கள ஒரு முன்மாதிரியாக வைத்து அவங்க செஞ்ச பாவத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படலை. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் உங்களை மாதிரி இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு இருந்திருக்காது. அவங்களுக்கு நல்ல வசனம் கேட்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் இருந்திருக்காது. அவர்களுக்கு நல்ல ஆராதனை பாடல்கள் இருந்திருக்காது. நல்ல வசதியான ஒரு திருச்சபை இருந்திருக்காது. ஆரம்ப நாட்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. நல்ல ஆவிக்குரிய ஊழியர்கள் இருந்திருக்க மாட்டாங்க. ஆலோசனைகள் கிடைத்திருக்காது. இந்த காலத்தில் தான் பாருங்கள், VBS, சண்டே கிளாஸ், யூத் மீட்டிங், கேம்பு, ஆல் நைட் ப்ரேயர் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அந்த நாட்களில் வாரத்தில் ஒரு நாள் சபை, அதுலேயுமே அவங்க ரொம்ப கஷ்டத்தோடு போவாங்க. உங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுலே அவங்க உங்களை சமையல் செய்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு போகிறதே அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. இது ரட்சிக்கப்பட்ட தாத்தா அம்மா அப்பா இருக்கிறவங்கள பற்றி சொல்கிறேன். அப்போ இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, உங்கள் தாத்தா ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 3வது தலைமுறை கிறிஸ்தவங்க. இல்லை உங்கள் அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டாங்கன்னா நீங்கள் 2வது தலைமுறை கிறிஸ்தவங்க. இல்லை உங்கள் அம்மா அப்பா வரைக்கும் ரட்சிக்கப்படலை, நீங்கள் இப்போ தான் ரட்சிக்கப்படுறீங்கன்னா நீங்கள் தான் முதல் தலைமுறை கிறிஸ்தவங்க. இந்த முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் நிறைய போராட்டத்தை சமாளிப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி பயன்படுற நல்ல நல்ல ஊழியர்களை பாருங்கள். கண்டிப்பாக 4வது தலைமுறை கிறிஸ்தவர்களாக, 3வது தலைமுறை கிறிஸ்தவர்களாக, 2வது தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. இந்த முதல் தலைமுறையிலேருந்து எழும்புறவங்களுக்கு ரொம்ப பேக்கப் இருக்காது, ரொம்ப பின்னணி இருக்காது, ஜப சப்போர்ட் இருக்காது. உண்மையாகவே அவர்களுக்கு ஜப சப்போர்ட் ரொம்ப தேவை இந்த முதல் தலைமுறை. அப்போ இந்த முதல் தலைமுறையில் இந்த காலகட்டத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்டு எழும்புறேன்னு சொல்கிறவங்க ரொம்ப போராட்டத்துக்குள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கு அதை வெளியே சொல்லவே முடியாது. குடும்பத்துக்குள்ளே சண்டை, கணவர் மனைவிக்கு இடைவிடாத அடிதடி சண்டை, ரட்சிக்கப்பட்டு திருவிருந்து எடுத்து வீட்டுக்கு கெட்ட வார்த்தை போட்டு சண்டை. ஏன் இப்படி ஆவிக்குரிய போராட்டம்? ஒரு நிம்மதியில்லாத நிலை. தற்கொலை வரைக்கும் போயிடுவாங்க. சட்ட துணி கிழித்து சண்டை போட்டு கொண்டு இருப்பாங்க. பாத்திரங்கள் பறந்து கொண்டு இருக்கும். வெளியே சொன்ன கேவலம். வீட்டுக்குள்ளே சினிமா ஓடும், வீட்டுக்குள்ளே சாராயம் இருக்கும், வீட்டுக்குள்ளே குடி இருக்கும். அப்படி தான் ஹஸ்பண்ட் இருப்பார். ஆனால் சபையில் பெரிய பொறுப்பில் இருப்பார். திருவிருந்து எடுப்பாங்க, ஆராதனைக்கு போவாங்க. இதெல்லாம் இன்றைக்கி இந்த காலத்தில் உள்ள ஆவிக்குரிய யுத்தம். நம்ம யாரையுமே இப்போ ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்க திருவிருந்து எடுக்காங்க, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக எடுக்காங்கன்னா அது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறது. அவங்க ஞானமாக இருக்க வேண்டும். அவ்வளோ பெரிய பாவத்துக்குள்ளே கட்டுகளில் இருக்கும் பொழுது போய் திருவிருந்து எடுக்கவோ, சபையில் உள்ள முக்கியமான ஊழியங்களை செய்யவோ, அபிஷேகம் சார்ந்த ஊழியங்களை செய்யவோ அவர்கள் போகும் பொழுது அது அவர்களுக்கு ஆபத்தாக மாறும். இது அவர்கள் அறியாமல் இருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் இந்த பதிவை அனுப்பி உங்கள் வாழ்க்கையில் முடியலைன்னு சொல்லக்கூடிய எல்லைகளில் நீங்கள் எதை செய்தால் முடியும் என்று மாறும் என்பதை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் இருந்தே ஆண்டவர் ஒரு ரகசியத்தை மனுக்குலத்திற்கு கொடுக்கிறார். ஆதியாமத்திலிருந்து நீங்கள் பார்த்தாலே சரி, ஆண்டவருடைய ரகசியம் எல்லாமே அவருடைய வார்த்தையில் தான் மறைஞ்சிருக்கு. அவருடைய வார்த்தை. இப்போ ஆதாம் ஏவாள் பெரிய சாபத்துக்கு உள்ளானதுக்கு காரணம் அந்த ஒரே ஒரு வார்த்தையை மீறினது தான். நல்லா யோசித்து பாருங்கள். இவ்வளோ பெரிய சாபம். இன்றைக்கி மனுக்குலமே அழிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தெய்வீக ரத்தம், அவருடைய ரத்தம் சிந்தப்படுற லெவலுக்கு ஒரு பாவம் உள்ளே வந்தது காரணம் யாருன்னு நினைக்கிங்க? யாரோ குடித்ததுனாலையா? இல்லை யாரோ கொலை பண்ணதுனாலையா? இல்லை. காயின் ஆபேல் கொலை நடந்தது. அந்த பாவத்தை காட்டிலும் பெரிய பாவம் தான் ஒரு சின்ன பழத்தை சாப்பிட்டது. காயின் ஆபேலினுடைய கொலை ஒரு பாவத்தை பூமிக்கு கொண்டு வந்ததான்னு கேட்டால், உண்மையாகவே பாவத்தை கொண்டு வந்தது காயினுடைய கொலை அல்ல. அதற்கு முன்பதாகவே ஆதாம் ஏவாள் செய்த பாவம். ஆதாம் ஏவாள் கொலை பண்ணார்களா? மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்தார்களா? இல்லை. ஆனால் அது மரணத்துக்கு ஏதுவான பாவமாக இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் இதை செய்யாதன்னு சொல்கிறாருன்னா அதை நம்ம செய்கிறோம்.
இந்த புதிய ஏற்பாட்டில் கூட நிறைய பேருக்கு ஆண்டவர் செய்யாதுன்னு சொன்னால் எத்தனையோ விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வீட்டில் வந்து சண்டை போட்டிருக்கிறோம், கெட்ட வார்த்தை போட்டிருப்போம், இதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் நமக்கு ஒன்றும் ஆகாத மாதிரி இருக்குதே. நம்ம மன்னிப்பு கேட்குறோமே, ஆதாமே ஆண்டவர் மன்னிச்சிருக்கலாமே, அது சின்ன பாவம் தானே, அப்படி நீங்கள் யோசிக்கலாம். அங்கே தான் விஷயம் இருக்குது. ஏன்னா ஆண்டவருக்கு தேவை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொன்னார் இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு. அப்போ அந்த சாப்பிட்டதுனால வந்த சாபக்கேடு தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் வரைக்கும் சிந்தப்பட்டு நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு, அப்படி ஒரு பலியை அது உருவாக்கிட்டு, அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிற வரைக்கும் ஏகப்பட்ட மனிதர்கள் மரித்து விட்டார்கள். கொலை, சண்டை, குத்து, வெட்டு எல்லாம் இது நடந்தது காரணம் என்ன? பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான். அவன் இந்த பூமியவே சிதறடித்தான். ஏகப்பட்டவருடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் எல்லாம் அழுதது, அநியாயமாக சிந்தப்பட்டது. அப்போ தான் இயேசு வாரார், வந்து எல்லாவற்றுக்கும் பரிகாரமாக தன்னையே கொடுத்து அந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை கொடுக்கிறார். இன்னமும் நாம் பலவீனத்தோடு இருக்கிறது காரணம் என்னன்னா, நம்ம ரகசியத்தை அறிந்து கொள்ளவில்லை. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆதியாகமம் எடுத்துக்கொண்டால் வேதத்தின் ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் ரகசியம்: கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தீங்கன்னா அதை கேட்க ஆரம்பித்தாதான் நீங்கள் கீழ்ப்படிய முடியும். கேட்க ஆரம்பிக்கணும்னா முதல்ல நீங்கள் படிக்கணும், உங்கள் வாயை திறந்து படிக்கணும். அப்போ நீங்கள் பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு பைபிள்லாம் வாசிக்க தெரியாது, எனக்கு எழுத்தறிவு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைய நாட்களில் ஆண்டவர் கிருபை என்ன செஞ்சுருக்காரு? செல்ஃபோன் கொடுத்துருக்கிறாரு, சிடி பிளேயர் கொடுத்துருக்கிறாரு, பென்ட்ரைவர், மெமரி கார்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி வந்துட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் இருக்குது. இதை பற்றி தெரியாதவங்களுக்காக நான் சொல்லுகிறேன். வயது முதிர்ந்தவர்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள்கிட்டையோ பேர பிள்ளைகள்கிட்டையோ அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது கேளுங்க. ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் ஒரு பென்ட்ரைவரோ இல்லைனா ஒரு மெமரி கார்டோ வாங்கி கேளுங்க. அதில் வசனங்களை நிரப்பி நீங்கள் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வசனங்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அது ஒரு 300-400 ரூபாய்க்குள்ளே இன்றைக்கி கிடைக்கிறது. அப்போது இந்த மாதிரி நீங்கள் சலுகையாக என்ன செய்ய முடிகிறது? வாய்ப்பு இருக்குது. அதை தான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் சொல்லுகிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுகிறது. அப்படின்னா நீங்கள் 3 விஷயம் செய்ய முடியும். வசனத்தை கேட்க முடியும், வசனத்தை படிக்கவும் முடியும், கீழ்ப்படியவும் முடியும். அப்போ நீங்கள் நிறைய பேருக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்க தெரியலனா கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வசனம் வந்து ஏற்றுக்கொள்ளுது. வாசிக்க முடியாதவங்க என்ன செய்யலாம்? வசனத்தை கேட்டு அதை கீழ்ப்படியலாம். அப்போ 3 காரியம் இருக்குது. நீங்கள் வந்து வாசிக்கலாம், கேட்கலாம், கீழ்ப்படியலாம். கண்டிப்பாக கீழ்ப்படியணும். வாசிக்கிறவங்களும் கேட்குறவங்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் கீழ்ப்படியணும். ஆனால் வசனத்தை உங்களுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு எழுத்தறிவு இல்லை, படிக்க தெரியலனா, வாசிக்கணும்னு உங்களால் கட்டாயப்படுத்தி உங்களுக்கு தமிழை நீ ஃபஸ்ட்லேருந்து படிக்கக்கூடிய ஒரு ஞானம் இல்லாமல் இருக்கலாம், வயசு முதிர்ந்து இருக்கலாம். நீங்கள் என்ன செய்யலாம்னா கேட்கலாம். கேட்டாது கீழ்ப்படியணும். கேட்டு தான் கீழ்ப்படிகிறதுக்கு ஆரம்பத்தில் ஆண்டவர் வந்து செஞ்சார். அதனால் வசனத்தை நம்ம கேட்குறதுனாலே நம்மளால் கீழ்ப்படிய முடிகிறது. அப்போ ஆதி நாட்களில் ஆதாம் ஏவாளும் படித்து அவர்கள் வசனத்தை கீழ்ப்படியலை, ஆண்டவர் சொல்கிறத கேட்டு தான் கீழ்ப்படிந்தாங்க. அப்போ கேட்குறதுனால நம்மளால் கீழ்ப்படிய முடியும். கீழ்ப்படியாததுனால தான் பெரிய ஆபத்து வந்துச்சு. சரி, நம்ம மேட்டருக்கு வரலாம். நம்முடைய விஷயத்தை நம்ம சொல்லி உங்களுக்கு தேவையானதை இன்றைக்கி ஆண்டவர் ரிவீல் பண்ணுவாராக. அப்போது நமக்கு இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் முடியலைன்னு சொல்கிறதுக்கு காரணம், எங்கோ ஒரு இடத்துல தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யாமல் மூடப்பட்டிருக்கிறது, மறைந்திருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல நம்மளால் தேவ வார்த்தை கீழ்ப்படிய முடியலை. அதனால தான் நம்ம தோற்று கொண்டு இருக்கிறோம். எப்போல்லாம் தேவ வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது. ஓசியா 4ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகுகிறார்கள். நல்ல கவனமாக பாருங்கள். மை பீப்பிள் பெரிஷ் வித்தவுட் நாலேஜ். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஜெபம் இல்லாததினால் சங்காரமாகிறார்கள் ஆண்டு சொல்லலை. அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஞானம் தேவைப்படுது. நீங்கள் நல்லா ஜெபிச்சா கூட உங்களுக்கு சில நேரம் சில அறிவு தெரியாமல் போயிடுது. யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் போயிடுது. அதனால தான் தாவீது ராஜா சொல்கிறாரு, என் வாய்க்கு காவல் வையும். ஏன்னா நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஆனாலும் யார்கிட்ட எப்படி பேசணும், எதை எப்படி செய்யணும் என்ற ஞானத்தை நீங்கள் தான்ப்பா தரணும் சொல்லிட்டு அவர் வாய்க்கு காவல் வைக்க சொல்கிறாரு. ஏன்னா தேவ ஜனங்களே, எந்த நேரத்தில் எதை செய்யணும், கரெக்டான காரியத்தை தவறான நபர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. கரெக்டான காரியத்தை தவறான நேரத்தில் சொல்லக்கூடாது.
நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் கரெக்டான நபர்கிட்ட கரெக்டான நேரத்தில் போகணும். இதுதான் மேட்ரு. உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்படும் ஜெபிக்கிறீங்க, ஆனால் அவன் குடிச்சிட்டு போதையில் இருக்கும்போது சுவிசேஷம் அறிவித்தால் அது என்ன நடக்காது, செல்லுபடி ஆகாது. உங்கள் கணவர் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லணும், ஞானமாக சொல்லணும். ஆனால் அவருடைய ரட்சிப்பை விரும்புகிற நீங்கள் அவர் கோபத்தில் இருக்கும் பொழுது சுவிசேஷத்தை நீ கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும்னு சொல்லி முரட்டாட்டமாக சொன்னால் அவங்க திருந்த மாட்டாங்க. அப்போ நமக்கு ரொம்ப ஞானம் தேவை, அறிவு தேவையாக இருக்குது. உபாசம் எடுத்தது நம்ம தான், ஜெபித்ததும் நம்ம தான். ஆனால் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ப்ரெசன்டேஷன் நமக்கு தெரியல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் தான் சங்காரம் ஆகுறாங்க. சபைக்கு போகாததுனால சங்காரம் ஆகுறாங்கன்னு சொல்லலை, உபாசம் எடுக்காததுனால சங்காரம் ஆனாங்கன்னு சொல்லலை. தேவ ஜனங்களை எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஸ்பிரிச்சுவலாக. ஆனால் ஆண்டவர் சங்காரத்தை எங்கே வச்சிருக்கிறாருன்னு பாருங்கள், எங்கே ஆபத்து இருக்குதுன்னு பாருங்கள். ஞானம் இல்லாத விஷயம், அறிவில்லாத செயல். உங்கள் பிஸ்னஸை செய்கிறீங்கன்னா அதில் ஒரு ஆபத்து வருதுன்னா நீங்கள் ஜெபிக்கிறவங்க தான், சபைக்கு போகிறவங்க தான், காணிக்க கொடுக்குறவங்க தான். பட் எங்கே ஆபத்து உள்ள நுழைந்துன்னு உங்களுக்கு ஏன் தெரியலனா, வேதம் சொல்கிறது என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்படின்னா உங்களுக்கு ஞானம் வேண்டும். ஆண்டவரே சொல்கிறாரு, ஒரு பில்டிங்கு கட்ட போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணுங்கள், அதை உட்காந்து கணக்கு பாருங்கள். இதற்கு எவ்வளோ ரூபா வேண்டும், இந்த ரூபாவை வச்சு எவ்வளோ செய்ய முடியும். நிறைய பேர் 3 மாடி கட்டணும்னு நினச்சிருவாங்க, ஆனால் கையில் இருக்கிறது ஃபவுண்டேஷன் போடுற பைசா தான் இருக்கும். வேணும்னா கொஞ்சம் ஒரு ஃப்ளோர் எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க 3 மாடி கட்டணும்னு நினச்சிருவாங்க. இப்போது கடைசியில் அவங்க கடனாக இருப்பாங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு யுத்தம் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆள் இருக்கான்னு பாருங்கள், அதுக்குள்ள பலன் இருக்குதான்னு பாருங்கள். உங்கள் எதிரி உங்களை காட்டிலும் 2 மடங்கு பெருசாக இருந்தால் நீங்கள் யுத்தத்தை கேன்சல் பண்ணுறது நல்லது, சமாதானம் பேசுகிறது நல்லது. எப்படி வேதம் அழகாக ஆலோசனை சொல்லுது பாருங்கள். எல்லா விஷயத்துலையும் ஆண்டவர் ஜெபிச்சே பாதுகாப்பார்னு நினைத்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஜெபத்தை ஞானத்தை செயல்படுத்த விடாமல் தடையாக்கி வச்சுருக்கிறாங்க. ஒரு வல்லமையான தேவ மனிதர் இருந்தார், அவர் நல்ல வல்லமையான தேவ மனிதர். ஆனால் அவருக்கு செல்ஃபோனை யூஸ் பண்ணவே தெரியாது. ஒரு நாள் என்ன ஆகிவிட்டது, ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல மாட்டி விட்டார். நல்லா ஜெபிக்கிற தேவ மனிதர். எப்பொழுதுமே அவங்க குடும்பத்தில் சொல்லுவாங்க, ஐயா இந்த செல்ஃபோனை தயவு செய்து படிங்க. அவங்க மனைவி சொல்லியிருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகள் கெஞ்சி கேட்டிருக்கிறாங்க, அப்பா தயவுசெய்து படிங்கப்பா, ஒரு ஃபோனாவது பண்ண தெரிஞ்சுக்கோங்கப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு பல விஷயத்தில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சதுனால அவர் என்ன செஞ்சிட்டாரு, இந்த பிள்ளைகள் வற்புறுத்துகிறது, அந்த மனசு வருத்தப்பட்டு அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஏன்னா நாளைக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட தகவல் சொல்ல தெரியாமல் என் கணவர் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அக்கறையில் சொல்கிறாங்க. இவர் அதை மதிக்காமல் போயிட்டார். அதாவது கர்த்தர் எப்பொழுதும் காப்பாற்ற வல்லமை உள்ளவர் தான், ஆனால் கர்த்தர் நமக்கு ஞானம் தந்திருக்கிறார் இல்லையா. அப்போது இந்த ஐயா படிக்கவே இல்லை. ஒரு நாள் என்ன ஆகிட்டு, அவர் வண்டியில் வேகமாக ஊழியத்துக்கு போயிட்டு வரும்பொழுது அவருடைய கார் கீழே உருண்டு ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு, அப்போ அந்த இடத்துலேருந்து அவரால் வெளியே வரவே முடியல. இப்போ அவருக்கு செல்ஃபோன் இருக்குது, யாராவது ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுவாங்களே தவிர அந்த லாக்கை ஓப்பன் பண்ணவோ உள்ளே போய் ஃபோன் பண்ணவோ அவருக்கு தெரியவே தெரியாது. ஒரு எமர்ஜென்சி 100க்கு கூட அடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டே கடந்திருக்காரு. கிட்டத்தட்ட 2 நாள் கழித்து தான் அவருடைய கண்கள் திறந்து அவருக்கு பலன் வருது. ஒரு ஃபோன் பண்ண கூட அவரால் முடியாத லெவலில் அவர் படுத்திருக்கிறார். ஆனால் ஃபோன் பண்ண சான்ஸ் இருக்குது, ஆனால் 2 நாள் கழித்து தான் அவருக்கு வெளியே வரக்கூடிய வாய்ப்பு வருது. ஏன்னா அதை உடச்சி வெளியே வர முடியாத லெவலில் அவர் நசுங்கி இருந்திருக்கார். எப்படியோ கிருபையாக வெளியே வந்து அங்கே போகிற வெளியே ஒரு லாரி போய் கொண்டு இருக்கும்போது இப்படி என் கார் உள்ளே விழுந்துட்டு அவங்கள்ட்ட ஹெல்ப்பு கேட்டு அதுக்கு பிறகு தான் அவர் வீடு சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தெல்லாம் ரெக்கவர் ஆகி தப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்கினார். ஆனால் இதே செல்ஃபோன் உபயோகப்படுத்த தெரிந்திருந்தால் அந்த ஊழியர் உடனடியாக ஒரு 100க்கு ஃபோன் பண்ணி அந்த 2 நாள் அந்த காட்டுக்குள்ளே கடக்காமல் யாருக்கும் தெரியாமல் உள்ளே கடந்து கஷ்டப்பட்டு ஒருவேளை உயிர் போயிருந்தால் என்ன இருக்கும். தேவஜனங்களே, இதே போல் நம்ம குடும்பம் நிறைய விஷயத்தை சொல்லும். நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க, இதை கொஞ்சம் கற்றுக்கொள், இதை கொஞ்சம் செய், இதை கொஞ்சம் ஞானமாயிரு. அந்த நேரம் நம்ம என்ன செய்வோம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கண்டிப்பாக கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணும், கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்குது, ஜெயமோ கர்த்தரிடத்துலேருந்து வரும். இப்போது நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கு பரீட்சை, கர்த்தர் எல்லாமே எனக்கு சொல்லி தந்துடுவார். இன்றைக்கி சின்ன பிள்ளைலாம் தரிசனம்லாம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்குறாரு. நான் சிறு வயசுலேருந்தே இந்த சொப்பனம் தரிசனங்கள்லாம் பார்ப்பேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்படியே நல்லா ஜெபம் பண்ணிட்டு போடா, ஆண்டவர் கிட்ட இருந்து சொல்லி தருவார். ஆனால் நானும் எக்ஸாம் ஹாலில் போய் ஆண்டவரே சொல்லித்தாங்கன்னு பார்த்தாலும் ஒன்றுமே சொல்ல முடியாது, ஒன்றுமே வெளிப்பாடு வராது, ஒன்றுமே அதை பார்த்து எழுத முடியாது. பிறகு புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவரே இருந்தாலும் பரீட்சைன்னு வரும்போது உதவி செய்ய மாட்டார். ஏன்னா அது பேரே பரீட்சை, தட் இஸ் கால்டு எக்ஸாம், தட் இஸ் கால்டு டெஸ்ட்.
அங்கே ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருன்னா அது பிட் அடிக்கிறதுக்கு சமம் இல்லையா? ஒரு அவசரத்துக்கு உதவி செய்யலாம், ஒரு விஷயம் மறந்துட்டுனா ஆண்டவர் நினைவுபடுத்துவார். அப்படியே தரிசனம் கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு படிக்காமல் வந்து சோம்பேறியாக இருந்து புக்கில் உள்ள 1வது பேஜ்லேருந்து 100வது பேஜ் வரைக்கும் உள்ள எல்லா பேஜையும் என் தரிசனத்திலே நான் பார்க்குறேன்னா அதை ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். அப்படி என் வாழ்க்கையில் நடக்கவும் இல்லை. ஆனால் அநேகருக்கு சின்ன வயசில் என்னுடைய விஷனில் நான் கரெக்டானது சொல்லியிருக்கேன், ஆனால் எக்ஸாம் எழுதும் பொழுது ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். ஆனால் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு போட ஆண்டவர் எல்லாமே அவன் தரிசனத்தில் காமிச்சிருவார். இது நடக்காது. இதுதான் வேதம் சொல்லுது, குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தம் ஆகுது. அப்படின்னா நீங்கள் ஆயத்தம் ஆகணும், நம்ம ஆயத்தமாகணும். நம்ம தான் குதிரை. ஒரு திருமண வாழ்க்கை அதுக்கு ஆயத்தம் ஆகணும். ஒரு படிப்பு படிக்க போகிறீங்களா அதுக்கு ஆயத்தமாகணும். ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்களா அதுக்கு ஆயத்தமாகணும். நிறைய பேர் கடனை வாங்கி கடனிலே மாட்டிக்கிடுவாங்க. அப்போ பிஸ்னஸ் தொடங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்குள்ளே சேவிங்ஸை ரெடி பண்ணி மெஷின் எதாவது வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, அந்த 5 வருஷத்தில் ஒரு சேவிங்ஸ் பண்ணிவிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா மொத்த கடனாகி இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையை கடனில் தொலைச்சி, வாழ்க்கையை லவ் ஃபெயிலியரில் தொலைச்சவங்க உண்டு, வாழ்க்கையை பாவத்தில் தொலைச்சவங்க உண்டு, குடியில் தொலைச்சவங்க உண்டு, இந்த காலத்தில் கடனில் தொலைச்சவங்க இருக்கிறாங்க. அப்போ தேவ ஜனங்கள் நம்ம ஞானம் இல்லாமல் செய்கிற காரியம்தான் நம்மளை சங்காரத்தில் தள்ளுது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேனே, ஒரு பிசாசு போராட்டம், ஒரு மந்திர போராட்டம்னா என்ன செய்யன்னு வேதம் சொல்லுகிறது. இவ்வகையான பிசாசு உபாசத்தினாலும் ஜபத்தினாலும் போகாதுன்னு ஒரு ஜாதி பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போது நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளலைன்னா உபாசம் பண்ணணுன்னே உங்களுக்கு தெரியாது. இப்போ ரொம்ப மாம்ச இச்சைகளாக இருக்குது, இதுக்கு என்னடா செய்யணும்னு யோசித்திங்கன்னா இயேசு அழகாக சொல்லியிருக்கிறார். சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னாடி வான்னு சொல்லியிருக்கிறார். சத்தியம் எழுதி வச்சிருக்கிறாரு. பவுலடியார் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார். அப்படின்னா பாவத்தை ஜெயிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு பவுலடியார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அப்போது நம்ம சிலுவை குறித்து படிக்கணும். சிலுவையில் நம்ம எப்படி அறையப்படணும். அப்போ ஆண்டவர் அனுமதிக்கிற பாடு நம்மளை சிலுவையில் அறைய பண்ணப்படுகிறது. அப்போ பாடுகளை சுமக்கணும்னு ஒரு நல்ல உபதேசத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். நிறைய பேருக்கு வியாதி பிரச்சனையாக இருக்கும். ஆண்டோடைய வசனம் சொல்லுது ஏன் தழும்புகளால் சுகம் உண்டாகுதுன்னு. ஆனாலும் அந்த வசனம் ஏன் கிரியை செய்யலை? அப்போ நம்ம அந்த வசனத்தை இன்னும் தியானிக்கணும், இன்னும் ஆண்டரோடு நெருங்கணும், ஹீலிங்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்போ ஆண்டவர் அடுத்த விஷன் காட்டுவார், ஒரு தரிசனம் காட்டுவார், இல்லை ஒரு சொப்பனம் காட்டுவார், இல்லை ஒரு ஊழியக்காரங்க மூலமாக நம்மளோடு பேசுவார். கடந்த 100 நாள் ஜெபத்தில் நான் ஒரு சாட்சி சொல்லியிருப்பேன். ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் ரொம்ப வருடங்களுக்கு முன்பதாக அவங்க சொத்து பிரிக்கும் பொழுது அவங்க ரகசியமாக என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க குடும்பத்தில் இருந்து ஒரு பெரிய அந்த தேங்காவை திருவக்கூடிய அந்த தேங்காய் திருவியை திருடிட்டு வந்துட்டாங்க. அது வீட்டுக்குள்ளே கடந்துருக்கு. அது கடக்கிறதுனால ஒரு காலத்தில் என்ன ஆகிட்டு, அவங்க பிள்ளைக்கு ஒரே வியாதி, பொம்பளை பிள்ளைக்கு வியாதி வியாதி வியாதி. இது ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டேன். அந்த சாட்சியை நம்ம ப்ரேயர் டைம் சேனலில் சொல்லும் பொழுது அதை கேட்டு ஒரு சகோதரி என்ன செஞ்சாங்க, கிட்டத்தட்ட அவங்களும் ஏதோ ஒரு தங்கம் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க அவங்களுக்கு திரும்பி கொடுக்க வேண்டிய நிலைமை உண்டு. அதை கேட்டு ஆண்டவர் அவங்கள மனம் திரும்ப வச்சார். அவங்க போய் அந்த தங்கத்தை திரும்பி கொடுத்தாங்க. இப்படி ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு சாட்சியை எழுப்பினார். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அந்த தேங்காய் திருவியை திருடிட்டு வந்த சகோதரனுடைய மகளுக்கு ஒரு பெரிய போராட்டம், எங்கேயும் விடுதலை இல்லை. ஏதோ பிளட் லாஸ் மாதிரி வியாதி, அது சீக்கிரம் மறித்து போயிடுவாங்க அந்த பிள்ளை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைக்கு விடுதலையே இல்லை. அப்போ ஒரு ஊழியக்காரர் ஒரு வீட்டுக்கு வராரு. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு தேங்காய் திருவியை காட்டுறாரு. பெரிய திருவி, நல்ல கனமாக இருக்குது. இது ஏன் காட்டுறாருன்னு அந்த வீட்டில் கேட்கும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, இப்படி ஒரு திருவி இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரியே நீளமும் உயரமும் இந்த நோவாவுடைய பேழைக்கு அகலமும் நீளமும் வீதியும் ஆண்டவர் சொன்னபடியே அவர் தரிசனத்தில் ஆண்டவர் காட்டும் பொழுது இவ்வளோ வீதிக்கு இருக்குது, இவ்வளோ உயரத்துக்கு இருக்குது, இந்த கலரில் இருக்குதுன்னு அந்த மனுஷன், தேவ மனுஷன் கரெக்டாக தேங்காய் திருவியை பற்றி சொல்லிட்டாரு. இந்த தேங்காய் திருவி வீட்டுக்குள்ளே இருக்கான்னு கேட்டால் இருக்குது. இது எப்போ உள்ளதுன்னு கேட்டால் இது பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு நினைவு வருது, இதை நம்ம திருடிட்டில் வந்தோம். பார்த்தீங்களா, சின்ன கேப்பு, ஒரு சின்ன ஓட்டை போதுங்க. நீங்கள் கப்பல் போய்ட்டுருக்கு கடலில், சின்ன ஓட்டை எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி ஓட்டை இருந்தால் என்ன ஆகும், கப்பல் முங்க தான் செய்யும். அது சின்ன ஓட்டையோ பெரிய ஓட்டையோ நம்ம மூடி தான் ஆகணும். சின்ன ஓட்டைனா அந்த போட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து முங்கும், பெரிய ஓட்டைனா அந்த போட்டு அந்த கப்பல் உடனடியாக முங்கும். இவ்வளோ தான் விஷயம். ஒரு ஆள் பெரிய பாவத்தில் இருக்கான்னா அவன் சீக்கிரம் செத்து போவான். ஒரு கொலைகாரன் இன்னொரு கொலைகாரன் வெட்டி கொண்டுருவான். டக்குன்னு தெரியுது இல்லையா, டக்குன்னு அவனுடைய விபத்து ஆபத்து அவனை மூடிக்கொண்டது. ஆனால் ரகசிய பாவம் செய்கிறவன் ரகசியமாகவே அடிக்கப்பட்டு ரகசியமாகவே யாருக்கும் தெரியாமல் மறிப்பான்.
இவ்வளோ தான் விஷயம். அதனால் நான் சின்ன பாவம் தானே, பெரிய பாவம் அப்படி இல்லை. பாவத்தோடு காம்ப்ரமைஸ் ஆக முடியாது அல்லவா? நம்ம பாவம் செஞ்சோன்னா மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். அப்போ நம்ம வேதத்தில் நிறைய ரகசியம் இருக்குது. அப்போது அந்த சகோதரி வந்து அந்த தேங்காய் திருவியை பற்றி மனங்கசந்து அழுது அதை குடும்பத்தில் ஒப்படைச்ச பிறகு அவங்க ஜெபிச்சிருக்காங்க. அவங்க பிள்ளையினுடைய வியாதி மாறிட்டு, அப்போது இந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்களை எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்காமல் இருக்கும்போது நம்ம ஆண்டவரை உங்களுடைய தழும்புகளால் சுகம் ஆகட்டும் சுகம் ஆகட்டும் சுகம் ஆகட்டும் சொன்னால் அது ஆகாது. தழும்புகளால் சுகம் ஆகணும்னா நம்ம ஒன்று பாவத்தை மன்னிப்பு கேட்டு அந்த பாவ பொருளை வீட்டை விட்டு வெளியே போடணும், இல்லை அதுக்குரிய உங்கள்கிட்ட கொடுக்கணும். இல்லைனா மனம் கசந்தான் ஆண்டுட்டு அழுது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது கண்டிப்பாக வெளியாகணும். அப்போ தான் விடுதலை வரும். டிஜிஎஸ் தினகரன் என்ற தேவ மனிதன் சொன்ன ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அவர் சின்ன வயசில் விளையாட்டுத்தன்மையில் என்ன செஞ்சிட்டாரு, அவர் ஒரு அழகான பேனா வச்சுருந்தாராம். அவருக்கு நெருங்கிய நண்பர் வந்து அதே கலரில் ஒரு பேனா, ஆனால் அவருடைய பேனாவுடைய மூடி அவ்வளோ அழகாக மினுங்குச்சான். அப்போ இவர் என்ன செஞ்சார், அந்த ஆள் வெளியே போயிட்டு வரதுக்குள்ளாடி தேவ மனிதன் டிஜிஎஸ் தினகரன் படிக்கிற காலத்தில் சடார்னு அவருடைய பேனா மூடி எடுத்து அவனுக்கு வச்சுட்டு அந்த அழகான மூடி எடுத்து இவருக்கு வச்சுக்கிட்டாரு. அவன் வந்து பார்த்துட்டு என்னடா இது மினுங்கிட்டு இருந்து இப்போ மாறிட்டே, ஆனால் என்ன கலர் ஒன்றா இருந்ததுனால கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் நெடு ஆண்டுகளுக்கு பிறகு இவர் ஊழியம் செய்யும் பொழுது எப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபிக்கிறாரோ 7 வருடம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறாமலே காத்து கொண்டு இருந்திருக்காரு. ஏன் ஆண்டவரே எனக்கு கிடைக்கல, ஏன் ஆண்டவரே கிடைக்கலன்னு கேட்கும் பொழுது இந்த பெண் மூடி தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குமா. இந்த பெண் மூடி நிற்கும்போது இவருக்கு மனசு உடஞ்சிட்டு, இவங்கெல்லாம் வளர்ந்து பெரிய ஆள் ஆயாச்சு. அப்போ இவருக்கு ஆண்டவர் உணர்த்தினதுனால இவர் ஒரு லெட்டர் எழுதுகிறார். லெட்டர் எழுதி அவங்க நண்பருக்கு அனுப்புகிறார். இப்படி நான் படிக்கும்போது உன் பெண்ணினுடைய மூடியை திருட்டேன் நண்பா, தயவுசெய்து என்னை மன்னிச்சிரு, என்னை தப்பாக நினைக்காதன்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அப்போது இதுக்கு ரிப்ளை வருகிறது. என்ன ரிப்ளை வருகிறது, அந்த ஆள் சொல்கிறாரு, ஐயோ தினகரன், நீ இதுக்கெல்லாமா கவலைப்படுற, நீ இதுக்கு போய் ஒரு கடிதம் எழுதுன, நீ என்னுடைய நண்பன், அந்த பேனாவை கேட்டிருந்தாலே நான் அதை உனக்கு வச்சுக்கிட்ட கொடுத்துருப்பேனே, நீ மூடியை திருடினதுக்கு அர்ட்டாகி கவலைப்பட்டுருக்கே, இதுக்கெல்லாம் நீ லெட்டர் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விடுறாரு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாரு அந்த மனுஷன் எவ்வளோ நல்ல பையனாக இருந்திருக்கான். நம்ம தானே திருடி நாசம் பண்ணியிருக்கிறோம். அப்போ நல்லவங்களுக்கு நம்ம கேடு செய்கிறது ஒரு பாவமாக மாறுகிறது. பார்த்தீங்களா? அப்போது நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் நம்ம வியாதி எதனால் வந்துச்சு அப்படின்னு ஆண்டு சொல்லி தருவார். அப்போ நமக்கு வந்து ரகசியம் வெளிப்படும். அதனால தான் தேவஜனங்கள் இந்த ரகசியங்களை ஆண்டர்கிட்ட கற்றுக்கொள்ளாததுனால, பெற்றுக்கொள்ளாததுனால, இந்த ஞானத்தை நம்ம கேட்டு ஆண்டர்கிட்ட தெரிந்து கொள்ளாததுனால நம்ம சங்காரம் ஆகி கொண்டிருக்கிறோம். உங்களை இச்சையின் பாவம் துரத்துதா, செல்ஃபோனில் ரொம்ப அடிக்டாக இருக்கிறீங்களா, குடும்ப ஜீவியத்தில் பிரச்சனையா, குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி பிரச்சனையா, தொழில் பிரச்சனையா, எல்லாவற்றுக்கும் ஆண்டர் ஞானம் வைத்திருக்கிறார். அவர் ஞானத்தின் உறவிடம். அவர்கிட்ட எல்லா ஞானம் இருக்குது, சம்பூர்ண ஞானம் இருக்குது, அறிவு அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இன்றைக்கி மக்கள் பெரிசாகிறது, தேவ ஜனங்கள், உலகத்தான் இல்லை, இயேசு அறியாதவன் இல்லை, அறிந்தவர்கள் எப்படி நாசமாகறாங்கன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நல்ல கவனமாக பாருங்கள் தேவ ஜனங்களே. வேதம் வாசிக்கலைன்னா நீங்கள் சங்காரம் ஆவீங்கன்னு சொல்லலை. வேதத்தை நீங்கள் வாசிக்க முடியாட்டி கூட கேட்டுருவீங்க. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சபைக்கு போகிறீங்க, வசனம் கேட்குறீங்க, அக்கம் பக்கம் ஆலோசனை தான், குடும்ப ஜெபத்தில் வசனம் கேட்குறீங்க, எப்படியாவது வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போயிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும், அறிவில்லாமை. எவ்வளோ வசனம் கேட்டும் அறிவில்லாத தன்மையில் வாழக்கூடிய தேவ பிள்ளைகள் உண்டு. அதற்கு பைபிள் வாசிக்க வேண்டாம்னு நான் சொல்லுகிறேன்னா அப்படி இல்லை, ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறேன்னா இல்லை. இன்றைக்கி யாராவது சொல்ல முடியுமா, இத்தனை ஆண்டுகளில் நான் பிறந்ததுலேருந்து என் அறிவு தெளிஞ்சதுலேருந்து நான் பைபிள் வாசிக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? 1-2 நாள் மிஸ் ஆகிருக்கும். என்னுடைய லைஃப்லேயே நான் மிஸ் பண்ணியிருக்கேன் பைபிள் வாசிக்காத பிஸியான ஷெட்யூல் உள்ள நாட்கள். இந்த நாட்கள் இல்லை, ஆரம்ப நாட்களில் எனக்கு வந்திருக்குது. இந்த நாட்கள்லாம் கடந்த நான் ஊழியத்தை செய்கிற நாட்களில் பைபிளை வாசிக்காத நாட்களே இல்லாத லெவலில் நான் என்னை காத்துக்கொள்ளுகிறேன் ஆண்டு கிருபையாக. ஆனால் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட நாட்களில் சில விஷயங்களுக்காக போகும்பொழுது, எங்கேயாவது ஒரு வேலை விஷயமாக போகும்பொழுது பைபிளை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் போயிடுவோம். மொபைலில் வாசித்துக்கலான்னு போவோம், ஆனால் வாசிக்க முடியாத சூழ்நிலை. அதனால தான் மொபைலை நம்பி நம்ம போகாமல் கைகளில் பரிசுத்த வேதாகமத்தை நம்ம எடுத்துக்கிடணும். எங்கே போனாலும் அதை வச்சுக்கிட்டால் சேஃப்டி, எப்போனாலும் வாசித்துக்கலாம். ஆனால் தேவ ஜனங்களே, எதையுமே செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஜெபிக்கலை அதனால் உனக்கு போராட்டம், நீ வேதத்தை வாசிக்கலை அதனால் உனக்கு போராட்டம் அப்படின்னு வேதம் அறிவுறுத்தாமல், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறாங்கன்னு வேதம் வந்து வலியுறுத்துகிறது, அறிவுறுத்துகிறது. காரணம் என்னென்னா, நிறைய பேர் நல்ல பைபிள் வாசிப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, நல்ல சபைக்கு போவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஞானமே இருக்காது, அவங்களுக்கு சத்தியமே புரியாது.
வசனம் அவங்களுக்கு தெரியும், ஆனால் அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தெரியாது. அதை அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும். நல்ல முழுக்க வசனம் கேட்பாங்க, ஆனால் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. வசனம் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், வசனத்தை கேட்குறதெல்லாம் ஓகே தான், ஆனால் கடன் வாங்குறதை நிறுத்த முடியாது அவங்களுக்கு. நம்ம நினைப்போம் அவங்க ஏழ்மை நிமித்தமாக அவங்க வாங்குறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். இல்லை, இன்றைக்கி ஆடம்பரத்துக்காக கடன் வாங்குறவங்க இருக்காங்க. ஏதோ ஒரு கல்யாணம் வரும், அந்த கல்யாணத்துக்கு ஒரு 50,000 ரூபா வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. 50,000 தான் வைக்கணும்னு இல்லை. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இந்த உலகத்தில் ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, அவங்க 10,000 வச்சிட்டாங்கன்னா இவங்க 10,000 வைக்கணும், இவங்க 50,000 வச்சிட்டாங்கன்னா இவங்க 50,000 வைக்கணும். அப்படி ஒரு முறையில் போயிட்டுருக்குது. அப்போது இந்த முறை நாளைக்கு உங்களை கடனாளியாக மாற்றும். அன்புக்கு முறையே கிடையாது. இப்போ ஒரு வேளை உங்களால் 50,000 வைக்க முடியல, நீங்கள் 10,000 தான் வைக்கிறீங்கன்னா, அவங்க உங்களை பகைக்கிறாங்கன்னா அதுதான் உலகம். அதனால தான் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும். உண்மையாக உங்களை நேசிக்கிறவங்க உங்கள் காசுக்காக நேசிக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்க 50,000 வச்சுட்டாங்க, நான் 50,000 வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கடனாக முடியாது. நீங்கள் போய் எல்லார்ட்டையும் ஒன்றும் கேட்கல, என் கல்யாணத்துக்கு இப்படி வைக்கணும், என் மகா கல்யாணத்துக்கு இவ்வளோ ரூபா வைக்கணும் நீங்கள் கேட்கல. அவங்க வைக்கிறாங்க. அவங்க எதிர்பார்ப்போடு வைக்கிறாங்கன்னா, இந்த உலக ரீதியாக பார்த்தா அவங்க எதிர்பார்ப்போடு வைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு காசு இல்லைன்னா நீங்கள் அதை திரும்பி செய்ய முடியாது. அப்படி அதிகமாக செய்கிறவங்களுக்கு உங்களால் செய்ய முடியலன்னு சொல்லி நீங்கள் கடனாக மாறுவீங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, ஞானம் என்ன சொல்லுது, அப்படி நீங்கள் கடனாக வேண்டாம். உங்கள் குடும்பத்தை நீங்கள் கடனாளியாக்க வேண்டாம். அதனால நாளைக்கு உங்கள் குடும்பத்தில் யாராவது தற்கொலை பண்ணலாம், யாராவது போராட்டம் வரலாம், அதுக்கு நம்ம காரணமாக மாறக்கூடாது. உங்களுக்கு இருக்கிறத செய்யுங்க, அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கடனை பெரட்டி அடுத்தவங்கள்ட்ட உள்ள காசெல்லாம் வாங்கி நீங்கள் 50,000 ரூபா கொடுத்துருவீங்க. அந்த 50,000 ரூபா நல்லா இருக்குன்னு நினைக்கிங்களா? அது அங்கே போயிட்டு காற்று மாதிரி காணாமல் போயிடும். பேருக்கு வேணால் நான் வச்சேன் அதனால் அவங்களும் திரும்பி செஞ்சாங்கன்னு அவங்க நினைப்பாங்க. அவங்க கல்யாணத்துக்கு நம்ம வச்சோம், இப்போ நம்ம கல்யாணத்துக்கு இவங்க வச்சாங்கன்னு நினைப்பாங்களே தவிர, அந்த 50,000 ரூபா என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு 500 ரூபா வச்சுருப்பீங்க. உங்கள் கஷ்டத்தில் நீங்கள் ஒரு 5,000 ரூபா சேர்த்து வச்சுருப்பீங்க. அதுவே நீங்கள் வேறு ஏதாவது சீட்டுக்கோ குழுவில் உள்ள காசு எடுத்து கொடுத்துருப்பீங்க. அதுவே கஷ்டப்பட்டு தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அந்த 5,000 ரூபாவை. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் அவங்க கல்யாணத்துக்கு மோதிரம் வாங்கி போட்டேன், அதை செஞ்சேன், ஆனால் இவங்க பாருங்கள் என்ன ஒரு 5,000 ரூபாய் செஞ்சுருக்காங்க. உங்களை கீழ்த்தரமாக நினைக்கலாம். ஆனால் தேவ ஜனங்களை புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செஞ்சு கொடுத்த காசு அவங்களுக்கு பிரோஜனப்படும். ஏன்னா அது உங்களுடைய காசு. கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை, உங்கள் கஷ்டத்தை பார்த்து நீங்கள் கஷ்டப்பட்டு கொடுத்த அந்த காசை அவங்க அற்பமாக எண்ணலாமே தவிர அவங்களுக்கு அது பிரோஜனமாக இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவ ஜனங்களுக்கு ஞானம் வேண்டும். இன்னைக்கு கடனால் அழிகிறவங்க உண்டு. இந்த ஞானம் இல்லாததுனால தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, கடனில் மாட்டுக்கிறீங்க, பாவத்தில் மாட்டுக்கிறீங்க, இச்சைகளில் மாட்டுக்கிறீங்க. அதனால தான் ஆண்டு சொல்லுகிறாங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காராகிறாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் தான், சபைக்கு போகிற பிள்ளைகள் தான், ஊழியம் செய்கிற பிள்ளைகள் தான், ஆனால் ஞானம் இல்லை, அறிவில்லை, யார்கிட்ட எப்படி செயல்படணும் ஞானம் இல்லை. அப்போ புரிந்து கொள்ளுங்க, கடன் வாங்குறதுல ஆடம்பரத்திற்காக தன்னுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக, நான் இவ்வளோ ரூபாய்க்கு அவங்க செஞ்சாங்க, நான் அதை செய்யணும், அவங்க 1 பவுன் நகை போட்டாங்க, நான் இன்னொரு பவுன் நகை போடணும், இப்படி ஆடம்பரத்துக்காக வாங்குறவங்க இருக்கிறாங்க. பசிக்காக பட்னியில் இருக்கிறவங்களுக்காக ஒரு கடனை வாங்கிட்டா நம்ம குறை சொல்லலை. ஆண்டவர் அவங்களுக்கு காசை கொடுக்கும்போது அவங்க திரும்பி கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட வீண் செலவுக்காக நம்ம எதுக்கு கடன் வாங்க வேண்டும்? நாளைக்கு கடனை வாங்கிட்டு ஆண்டவரே என் கடனை மாட்டுன்னு சொன்னால் ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? யோசித்து பாருங்கள். நம்ம வருமுன் காப்பது நலம். அதற்கு வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. வீடு கட்டுறதுக்குள்ள வருமானம் இருந்துச்சுன்னா கட்டலாம், இல்லைனா வாடகை வீட்டிலே இருக்கலாம். அதில் ஒரு தவறே கிடையாது. ஏன்னா இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கட்டின வீடை கூட நம்ம விட்டுட்டு தான் நம்மளை ஒரு 6 அடி ஒரு மண்ணில் போட்டு பூத்தி வைப்பாங்க. அந்த 6 அடி மண்ணும் நமக்கு சொந்தம் கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சா இன்னொரு ஆளை பூத்தி வைப்பாங்க. இதுதான் இந்த உலகத்தினுடைய நிலை. நமக்கு நித்திய வீடு ஒன்று இருக்குது. தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளுங்க, எதுவுமே எனக்கு இந்த உலகத்தில் இல்லை, அதுதான் உண்மை. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ அவருடைய ரட்சிப்பை 4 பேருக்கு நீங்கள் விற்றா விதைச்சிங்கன்னா, நீங்கள் விதைச்ச மரம், அந்த ஆவிக்குரிய மரம் நிலச்சி நிற்கும். இந்த பூமியில் ஒரு நல்ல மரம் வாழைக்கண்ணை வச்சிங்கன்னா நீங்கள் மதித்த மரம் அது இருக்கும், 4 பேருக்கு பழம் கொடுக்கும். ஆனால் அது ஒரு 2 வருஷத்துலேயோ 4 வருஷத்துலேயே அது போயிடும். ஆனால் ஒரு தென்னை மரம் வச்சா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் நிற்கும். ஆனால் ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்திட்டு போயிட்டீங்கன்னா அவன் தொடர்ந்து அடுத்த ஆளை நடத்தி கொண்டே இருப்பான். நீங்கள் விட்டுட்டு போகிற ஒரு நன்மைன்னு சொன்னால் 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்கள சபையில் கொண்டு வந்து சேர்த்து பரலோகத்துக்கு 4 ஆத்மாவை ஆதாயப்படுத்திட்டு போகிறது தான் ஆண்டவர் கொடுத்த திட்டம். அதுதான் நம்ம விட்டுட்டு போகிறது இந்த உலகத்தில் நிற்கும். வேறு எது தான் நிற்க போகுது?
நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற இயேசு சாமி, ஏசப்பா இவர் தான் நிற்க போகிறாரு. நீங்கள் கொடுக்குற சொத்தை கூட உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு ஊதாரியாக இருந்தால் நாசாக்கிடுவாங்க. ஆனால் இயேசுவை கொடுத்துட்டு போங்க, அவங்க ஒரு நாளும் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ரூபாவை கூட நாசாக்க மாட்டாங்க. அப்போ இன்றைக்கி நமக்கு தேவை நல்ல ஞானம், நல்ல அறிவு, கர்த்தர் தருகிற அந்த பிரகாசமான ஆவிக்குரிய அறிவு நமக்கு ரொம்ப தேவைப்படுது. அப்போந்தான் நம்ம ஜெபம் பவராக இருக்கும். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் 3 விதமான நபர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த 6வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்ற 7 பேர். பார்த்தீங்களா, 3 காரியம் இருக்குது அங்கே. பரிசுத்த ஆவி பெற்ற, நற்சாட்சி பெற்ற, அதோடு சேர்த்து ஞானம் உள்ள. இந்த 3ல் ஏதாவது ஒன்று குறைவாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் தேவஜனங்கள் உங்கள் கூட பரிசுத்தாவியனர் இருக்கிறாரான்னு பார்த்துக்கோங்க, உங்கள் கூட ஞானம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல சாட்சி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் காட்டிலும் அறிவில்லாமையினால் சங்காரம் வரும். அப்போ தேவனுடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஏன் அதிகமாக ஜெபிக்கிறீங்க? கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள தான் ஜெபிக்கிங்க. அப்போ அதிகமாக ஜெபித்தும் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசலை, உங்களுக்கு ஞானம் கிடைக்கலன்னா உங்களை சுத்திகரிக்க வேண்டியது அவசியம் இருக்குது. அதனால் தேவ ஜனங்கள் வேதம் சொல்லுகிறபடி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ சத்தியத்தை அறியும் போது தான் விடுதலை. நான் அதிகமாக ஜெபிக்கிறேன் அதனால் விடுதலை வருமானு கேட்டால், அதிகமாக ஜெபிக்கிறதுக்கு காரணம் என்ன? சத்தியத்தை அறிந்து கொள்ள தான் ஜெபிக்கணும். நீங்கள் அதிகமாக ஜெபிக்க தேவன் இடைப்படுவார், கர்த்தர் உங்களோடு பேசுவார். அதற்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபம்னா என்ன? கர்த்தர்கிட்ட பேசுகிறோம், அவர் நம்மள்கிட்ட பேசுவார். அப்போ நம்ம ஜெபத்தில் கர்த்தர் பேசவே இல்லைன்னா நம்ம சொந்தமாக பேசி கொண்டு இருக்கிறோம், அந்த ஜெபம் வீணாக மாறும். அதனால தான் வீண் ஜெபங்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறது. தேவ ஜனங்கள் அப்படிப்பட்ட வீண் ஜெபத்தில் மாட்டாதபடி நீங்கள் ஜெபிக்கிறது கர்த்தருக்கு கேட்கணும், கர்த்தர் பேசுகிறது உங்களுக்கு கேட்கணும். இந்த ஒரு வளர்ச்சியில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்வீங்க, தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வீங்க, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த அருமையான பதிவு உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதில் இருந்து வெளியே வர்றதுக்கு உங்கள் கையில் ஆண்டவர் ஒரு அருமையான புத்தகத்தை கொடுத்துருக்கிறாரு. இதை திறந்து, இந்த தங்க சுரங்கத்தை திறந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு. நீங்கள் வச்சிருக்கிற வேதத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையின் பரிகாரம் உள்ள மறைந்திருக்கு. அது ஒரு வைரங்கள் நிறைந்த ஒரு சுரங்கம், அது அருமையான முத்துகள் நிறைந்த ஒரு கடல். நீங்கள் உள்ள மூழ்கி போய் எடுக்க வேண்டியது உங்கள் கடமை. வெளியே நின்றுட்டு எனக்கு முத்து கிடைக்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். இதை கேட்குற ஒவ்வொரு பேரும் ஆழத்தில் குதித்து முத்துக்களை எடுத்துட்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் திருமண தடையா, குழந்தை பாக்கியம் இல்லாத தடையா, இதற்கு பின்னாடி என்ன போராட்டம் இருக்குது, இது தேவநாம மகிமைக்காக இருக்குதா, இல்லை ஒரு விடுதலைக்காக காத்திருக்குதா, இல்லை பிசாசு தடுத்து கொண்டு இருக்கிறானா, இல்லை யோபுவை போல நான் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனா, நீங்கள் உங்களை குறித்து ஜெபித்து ஒரு சொப்பனத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன பயணத்தில் இருக்கிறீங்க, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் என்னால் வீடு கட்ட முடியலை, ஏன் எனக்கு திருமண தடை, ஏன் எனக்கு ஒரு நல்ல கையின் பிரயாசம் இல்லை, இதை நீங்கள் ஜெபித்து கண்டுபிடிக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் அறிவை பெற்றுக்கொள்வீங்க, தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்வீங்க, சங்காரத்தை விரட்டுவீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள சங்காரம், உங்கள் திருமண வாழ்க்கையில் உள்ள சங்காரம், வேலை இல்லாத சங்காரம், திண்டாட்டம், எல்லாவற்றையும் நீங்கள் ஜெபித்து அந்த ஜெபத்தில் உள்ள ஞானத்தை வைத்து பெற்றுக்கொண்டு நீங்கள் விரட்டுவீங்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்ம வாரத்தில் 2 நாள் நம்ம டியூஸ்டேயும் தேர்ஸ்டேயும் எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் 9 மணி அளவில் நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் போடுறோம். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நிறைய ஆவிக்குரிய ரகசியங்களை பார்க்கலாம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும். பிரோஜனமாக இருந்தால் அநேகருக்கு பகிரவும். காட் பிளஸ் யூ. ஆமேன்.